வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இனிதே நடந்து முடிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அடுத்த நாளே ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகிறது. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார்ன்ற செய்தி சமீப காலமாக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கு. ஆனால் இப்போது அப்படின்றது அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது இருக்குமான்னு தெரியல. ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது என்றுதான் இதை பார்க்க வேண்டும். காரணம், அமெரிக்க பயணத்துக்கு முன்பே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை மாற்றத்துக்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அதற்கு இடம் கொடுக்காமல் அமெரிக்க பயணம் மேற்கொண்டார். இப்போது கூட நேற்றைக்கு முப்பெரும் விழாவில் முதல் முறையாக முதலமைச்சர் அவர்களினுடைய பெயரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற விருது, அது எங்களுடைய மண்ணின் மைந்தர், எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பல நாட்கள் வாய்த்திட்ட முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்கள் பேசுகிற போது கூட, நீங்கள் துணை முதலமைச்சரானதை பேராசிரியர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? பேராசிரியர் அவர்களை விட இங்கே பெரியவர்களோ, அனுபவம் வாய்ந்தவர்களோ, மதிநுட்பம் கொண்டவர்களோ, திராவிட இயக்க சிந்தனையில் ஆழ்ந்த தோய்ந்த ஞானம் கொண்டவர்களோ இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, அவரே ஏற்றுக்கொண்ட போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவோமா? நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இனியும் தாமதிக்க வேண்டாம், உடனே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உட்பட தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர் என எல்லோரையும் வைத்துக் கொண்டு அந்த மேடையில் சொல்கிற போது அந்த அரங்கமே ஒரு உற்சாக கழிப்பில் கொண்டாடி கழித்தது அந்த வார்த்தை பிரயோகங்களை, அந்த மேடை பேச்சு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனநிலை என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில எப்போதும் ஒரு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே வருகிற ஒரு பேரியக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது வேண்டுமானால் கொஞ்சம் சமாதானங்கள், சமரசங்கள் செய்து கொண்டு நகரலாமே தவிர, எதிர்கட்சியாக இருக்கிற போது அந்த இயக்கத்தில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். அதற்காகத்தான் என்னை போன்ற திராவிட இயக்கத்தின் மீது பற்று கொண்டிருப்பவர்கள் கூட நகைச்சுவையாக பேசுவதுண்டு. அதிகாரத்தில் இருந்தால் அண்ணாவாகவும், அதிகாரம் கையில் இல்லை என்று சொன்னால் பெரியாராகவும் இயங்குகிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். ஆனால் எம்ஜிஆர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஒரு நிழல் அரசாங்கத்தை அண்ணா சொன்னதை போல நடத்தி எம்ஜிஆருக்கு வழிகாட்டியவர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இதை யாருமே மறுக்கவே முடியாது. கோப்புகளெல்லாம் முதலில் கலைஞருடைய பார்வைக்கு கோட்டையிலே சென்று கலைஞர் பார்வையிட்டதற்கு பிறகு, கலைஞருடைய விமர்சன கருத்துக்களை பெற்றதற்கு பிறகுதான் அது முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆரினுடைய மேசைக்கே வந்து சேரும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த சூழல். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்கட்சியாக இருந்து அரசுகளை வழிநடத்திய பெருமை அதற்கு உண்டு. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. தொடர் வெற்றிகளை குவித்திருக்கிறார் முதலமைச்சர். இந்த பவள விழாவிலேயே சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், தொடர் வெற்றிகள் நமக்கு மமதையை கொடுத்து விடக்கூடாது. முதலமைச்சர் எப்போதுமே அந்த விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல கூட 100 விழுக்காடு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். 100 விழுக்காடுனா 234 தொகுதி என்பது அல்ல. முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தான் வரப்போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதிமுகவால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை தாங்கி இருந்த நிலையில் அவர் அதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வெற்றி நம்மை சேர்ந்து விட்டது என்று அவர் அந்த புலங்காகிதம் அடைகிற நிலைக்கு வரவில்லை. மிக தெளிவாக தங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலையும், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும், அந்த BLA 1 BLA 2 என்று சொல்லப்படுகிற பாக முகவர்கள் கூட்டத்திலும் அவர் பேசுகிற போது, நம்முடைய வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக சாத்தியப்படுகிற வெற்றியாகவே இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றியை தடுப்பதற்குத்தான் முயற்சி செய்வார்களே தவிர, நாம் அதிகாரத்துக்கு வருவதை ஒரு கூட்டம் எப்போதுமே விரும்பாது. எனவே நம்முடைய வெற்றி எளிதான வெற்றி என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. கண்ணும் கருத்துமாக இருந்து வாக்கு எண்ணிக்கை முடிவடைகிற வரை
இந்த வெற்றியை உறுதி செய்வதற்காக நீங்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய தொண்டர்களை முடுக்கிவிட்டார். இப்ப அமைச்சரவை மாற்றம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. செந்தில் பாலாஜி வெளியில வந்த பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. செய்திகள் அதான் உறுதிப்படுத்துறாங்க. அப்படின்றப்ப இப்போ துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்குமா? இப்ப அவர் பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இதெல்லாம் என்ன ஆகும்? அமைச்சரவை மாற்றம் இருக்குமா? செந்தில் பாலாஜி வெளியில வருவாரா? இப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? துணை முதலமைச்சருக்கென்று போர்ட்போலியோவை நீங்க உருவாக்கி கொடுத்துதான் ஆகணும். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஊரக உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சராக இருந்து கொண்டுதான் துணை முதலமைச்சர் பொறுப்பையும் வகித்தார் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2006, 2011 ஆட்சி காலத்துல துணை முதலமைச்சருக்கு உண்டான போர்ட்போலியோஸை கொடுத்தாங்க. அப்போ அதுல ஏதாவது துறைகள் நீங்க சேர்க்கணும்னா அதை சேர்த்து நீங்கள் பார்க்க சொல்லணும். முதலமைச்சருக்கென்று துறைகள் கிடையாது. முதலமைச்சர்களுக்கு தனி இலாக்காக்களை ஒதுக்குறாங்க. இப்ப உள்துறைக்கு முதலமைச்சர் தான். போலீஸ் அதிகாரிகளை கையாளுகிற துறை யார் இடத்துல இருக்கிறதுனா முதலமைச்சர் இடத்துல தான் இருக்கிறது. அது போல துணை முதலமைச்சருக்குன்னு துறை ஒதுக்கணும்ல நீங்க. அது சாய்ஸ் தான். நீங்க எந்த துறையை வேண்டுமானாலும் ஒதுக்கலாம். கடந்த ஆட்சி காலத்துல நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் துணை முதலமைச்சராகவே இருந்தார். அதை நம்ம பார்த்தோம் ஓ பன்னீர்செல்வத்தை. எனவே இளைஞர் மற்றும் விளையாட்டு நலன் துறையை சேர்த்து நிர்வகிக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பொறுப்பு தான் அவருக்கு கொடுக்கப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னும் கூடுதலான பொறுப்புகளும் அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதலமைச்சருடைய சுமையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கு முதலமைச்சர் தன்னுடைய பணிகளை திறம்பட செய்வதற்கு அவருக்கு துணை நிற்பதற்குத்தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு. எனவே முதலமைச்சரிடத்துல இருக்கிற 1-2 இலாக்காக்களையும் பிரித்து இப்ப அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, இளைஞர் மற்றும் விளையாட்டு நலன்துறை இவைகளையும் சேர்த்து அவர்களிடத்தில் ஒப்படைப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எனவே அந்த அமைச்சரவை மாற்றம் என்பது செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகுதான். இப்போது துணை முதலமைச்சர் நியமனம் மட்டும்தான் நடைபெறும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றுமே 2026 தேர்தலில் நம்ம வெற்றி பெற வேண்டும், நாம தான் ஆட்சியை பிடிப்போம்னு ஆணவத்துல சொல்ல, உங்கள் மீதான நம்பிக்கையில சொல்றேன் அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்றாரு. இருப்பினுமே இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா? இப்ப துணை முதலமைச்சர் அறிவிப்பு அப்படின்றது அது மக்கள்கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாகவே இருந்தாலுமே கூட அந்த கட்சிக்கு எப்போதுமே ஒரு பொறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் இவ்வளவு கருத்தாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். பவள விழாவில் இந்த செய்தியை நீங்கள் குறிப்பிட்ட செய்தியையும் குறிப்பிட்டு 2026 மகத்தான வெற்றியை இதுவரை எவரும் பெறாத வெற்றியை ஈட்டி தர வேண்டும்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கார். இப்போ இலக்கு நிர்ணயிச்சாச்சு. இலக்கு நிர்ணயித்ததற்கு பிறகு இந்த சுடரை ஏற்றியாகிவிட்டது. இந்த சுடரை ஏந்தி கொண்டு ஓடுவது யார்? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப பழனி மாணிக்கம் அவர்கள் சொன்னதையும் பவள விழா செய்தியாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அதற்காகத்தான் இவ்வளவு செய்திகளையும் நான் சொல்லிக் கொண்டே வந்தேன். நரேட்டிவ் செட் பண்ணிட்டார் சார். இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி ஓட போகிற, இந்த இலக்கை நோக்கி தொண்டர்களை நகர்த்தி கொண்டு போகிறவர் யார் என்று கேட்டால் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் சொன்னதுதான் பதில். இந்த இலக்கை நோக்கி ஓட போகிறவர் உதயநிதி ஸ்டாலின் தான். எனவே அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அவரை துணை முதல்வராக ஆக்குவதன் மூலமாக ஒரு மகத்தான வெற்றியை 2026 பெற முடியும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. இது சாத்தியப்படுமானா 100 விழுக்காடு சாத்தியப்படும். ஏன் என்று நான் சொல்கிறேன். நீங்க இன்றைக்கு மக்கள் நலத்திட்டங்கள்னு செயல்படுத்துகிற திட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த 2 ஆண்டுகள், அதாவது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று ஓராண்டு காலம், 1.5 ஆண்டு காலம்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு பொறுப்பேற்றாரோ அதன் பிறகு இந்த மக்கள் நலத்திட்டங்கள் இன்னும் அதிகமாக, ஏறக்குறைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 63 விழுக்காடு கூடுதலான மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, மக்கள் பயன்பாட்டுக்கு தரப்படுகிற நலத்திட்டங்கள் இருக்குல்ல, நீங்க எந்த திட்டங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் சரி, இன்ன பிற திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், எந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பு திட்டத்தை செயலாக்கம் செய்கிற ஒரு அமைச்சகத்துக்கு யார் அமைச்சராக இருக்கிறார்னு கேட்டா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சராக இருக்கிறார். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 63 விழுக்காடு அவருடைய அமைச்சர் பொறுப்புக்கு அந்த போர்ட்போலியோ அவர் கைக்கு வந்ததற்கு பிறகு அவர் வெறும் இளைஞர் மற்றும் விளையாட்டு நலன்துறை அமைச்சர் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். பலரும் இன்றைக்கு வரை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு அவர்தான் அமைச்சர். அதனாலதான் மாவட்ட வாரியாக அவர் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிற போது மாவட்ட ஆட்சித் தலைவர்களை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ உட்கார வச்சு இந்த திட்டங்கள்லாம் எப்படி மக்களுக்கு போய் சேருதுன்ற ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாருன்னு சொன்னா 63 விழுக்காடு அதிகமான பயன்களை இந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ
ஒரு சிறப்பான அமைச்சர் என்கிற பெருமை அவருக்கு வந்து சேர்ந்துருச்சா? இது அமைச்சர் சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த விஷயம். இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த விஷயம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மோடியினுடைய ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருந்தது? 5 மாநில சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய ஒரு முன்னோட்டமாக அமையப்பெற்ற தேர்தல் என்று எல்லோரும் சொன்னார்கள். காங்கிரஸ் அதில் சறுக்கியது என்று நாமே பல நேரங்களில் விமர்சித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேர்தல்ல ராஜஸ்தான் மாநிலத்துல என்ன சார் பேசினாரு மோடி? இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்துக்கு எதிர்கருத்தை அவர் பேசுறார். அதை கண்டித்து பேசுவதை போல ஒரு நரேட்டிவ் அந்த மேடையில செட் பண்ணார். அப்ப ஏன் ராஜஸ்தான்ல திமுக போட்டியிடுதா? திமுகவுக்கு கிளை அமைப்பாவது ராஜஸ்தான்ல இருக்கா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பெயரை சொன்னால் ராஜஸ்தான் மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை வருமா? இல்ல. ஆனா அகில இந்திய அளவில் எதிர்க்கத்தக்க ஆளுமையாக உதயநிதி ஸ்டாலின் உருவெடுத்தார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை. அப்படி என்ன சொன்னார்? சனாதானம் குறித்த கருத்தை சொன்னார். இதைத்தான் ஆண்டாண்டு காலமாக பெரியாரும், அண்ணாவும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் சொல்லி வருகிற கருத்து. இந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு சொல்கிறார். அப்போ எல்லா இடங்களிலும் தன்னை தகுதி படைத்தவனாக வளர்த்துக் கொள்கிறார். இந்த இயக்கத்தை அடுத்த கட்டமாக நடத்துவதற்கு தயாராகிறார். அரசை நடத்துகிற அத்தனை தகுதியும் அவருக்கு வந்து விட்டதாகவே எல்லோரும் கருத வேண்டிய இடத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். எல்லா எலிஜிபிலிட்டியும் அவருக்கு வந்துருச்சு சார். அனைத்து தகுதியும் இருக்கு. இப்ப மக்கள் ஏற்கிறதுல என்ன பிரச்சனை? மக்கள் 100 விழுக்காடு ஏற்பார்கள். ஏனென்று சொன்னா அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல. அவர் ஒரு முதலமைச்சரினுடைய மகன், அவர் ஒரு பெரிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவர் ஒரு அமைச்சர். இந்த அணுகுமுறை எப்போதும் அவரிடத்தில் இருக்கவே இல்லை. மற்ற அமைச்சர்கள் கூட எங்காவது ஒரு சில இடங்களில் தங்களுடைய அமைச்சர் கெத்தை காட்டிட்டா கூட உதயநிதி ஸ்டாலின் எந்த இடத்திலும் இந்த அமைச்சர் கெத்தை மெயின்டைன் பண்றதே இல்லை. இயல்பாகவே நடந்து கொள்கிறார். எனவே மக்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல நாம பாக்குறோமே. லட்சக்கணக்கான கூட ஜம்மு காஷ்மீர் தேர்தலை ஒட்டி அமித்ஷா ஒரு விஷயம் சொல்றாரு. வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இந்த தேர்தல் அதுக்கான தேர்தல் தான் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு அமித்ஷா. இப்ப அதே வாரிசு அரசியல் தமிழ்நாட்டிலும் பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? இப்ப அதே எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வாரிசு அரசியல், குடும்ப கட்சி சொல்லுவாங்க இல்லையா? அமித்ஷா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன் சார். அது எங்கிருந்து நம்ம தொடங்குறோம்னா, முதல்ல ஒன்றிய அரசுல இருந்தே நம்ம தொடங்கிடுறோம். ஏன்னா ஒன்றிய அரசின் ஆளுகையின் கீழ் தானே நம்ம இருக்கோம். அதனால ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டிடணும். தர்மேந்திர பிரதான் அவரை முதல்ல நீக்கிடணும். பியூஷ் கோயல் அவரை அடுத்து நீக்கிடணும். இப்படி ஒரு அமைச்சர்களையா நம்ம அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டு ஒரு பெரிய பட்டியல், நீண்ட நெடிய பட்டியல் இருக்கு. ராஜ்நாத் சிங்கினுடைய பையன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, அவரை நம்ம எடுத்துடுறோம். இப்படி எல்லாரையும் எடுத்துட்டு வந்துட்டு கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா, பிசிசிஐல ஒரு பையன் இருக்கிறார் சார். அவர் அந்த பிசிசிஐக்கு சேர்மன். ஏன்னா டெண்டுல்கரோடு பயிற்சி பெற்றவர்னு நினைக்கிறேன். அவரு அந்த ராகுல் டிராவிட் போன்ற அன்றைய காலகட்டத்தில் கிரிக்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய வீரர்களாக இந்திய மக்களால் ஆராதிக்கப்பட்டவர்களோட பேட்டிங் பவுலிங் பண்ணி இந்த கிரிக்கெட் பற்றி நூக்கன் கார்னர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் பேரு ஜெய்ஷான்னு நினைக்கிறேன். அவர் அமித்ஷாவுடைய பையன் தானே. அவரை நீங்க நீக்கிருங்க பிசிசிஐல இருந்து. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாரிசு அரசியல் குறித்து நீங்க பேசுறதுக்கு வாங்க சார். உங்களுக்கு ஏதாவது யோகிதை இருக்கா சார் வாரிசு அரசியல் குறித்து பேசுறதுக்கு? நீங்களே வாரிசு அரசியலை செய்து கொண்டு, நீங்களே வாரிசு அரசியலில் ஆழ்ந்து தோய்ந்து இருந்து கொண்டு, இப்போது திடீரென வந்து வாரிசு அரசியலை ஒழித்து கட்டணும்னு நீங்க பேசுறது எந்த வகையில நியாயம் நீங்க சொல்லுங்க. எனவே இதெல்லாம் ஒரு பெரிய கருத்தாக அமித்ஷாவினுடைய கருத்தால எடுத்துக்கணும். நீங்க உங்க மட்டத்துல முதல்ல சரி, குடிக்க வேணாம்னு சொல்றவன் முதல்ல குடிக்காம இருக்கணும் சார். குடிகாரனா இருந்துகிட்டு பொழுதனைக்கு பகல்லையே குடிச்சிட்டு போதையில ரோட்ல உருண்டு கிடக்கிறவன் மது ஒழிப்புக்கு எதிராக நான் போராடுறேன், நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடிக்காத அப்படின்னு யாரையாவது சொன்னா யாராவது ஏற்பாங்களா? காரி உமிழ மாட்டாங்களா மூஞ்சில? அந்த மாதிரியான ஒரு பேச்சை தான் இன்றைக்கு அமித்ஷா பேசியிருக்காரு. அமித்ஷாவினுடைய பேச்சை விமர்சனத்துக்கு உட்படுத்தல. அவருடைய பேச்சு அத்தகைய பேச்சாகத்தான் இருக்கிறது. எனவே வாரிசு அரசியல் என்பதெல்லாம் ஒரு செத்து போன வாதம் சார். அதை ஏற்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஏசி சண்முகம் ஒரு கட்சி நடத்துறாரு சார். அவங்க கூட்டணியில தான் சார் இருக்காரு. அந்த கட்சிக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த கட்சிக்கு பேர் என்னன்னு தெரியாது. அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு, என்னமோ கட்சின்னு பேருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்கு யார் தெரியுமா பொதுச் செயலாளர்? ஏசி சண்முகம் பையன் தான் பொதுச் செயலாளர். இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மன் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு சார். அவர் கட்சிக்கு அவருடைய பையன் தான் சார் தலைவர். அன்புமணி ராமதாஸ் நான் இவங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லிடுறேன். அன்புமணி ராமதாஸ் இவங்க கூட்டணியில மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு யாரு சார் நிறுவனர்? அவங்க அப்பா நிறுவனர். அவரு இன்னைக்கு தலைவர். ஏன் ஜி கே மணி தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டு அவர் தலைவர் ஆனாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அமித்ஷா?
இன்னொரு மிக முக்கியமான செய்தியையும் நாம பேசியாக வேண்டியிருக்குது. நீங்க தினகரன் ஒருத்தரை கூட்டணியில சேர்த்திருக்கிறீங்கல்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருக்காருல்ல உங்க கூட்டணியில. அவர் யாரு? அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? சசிகலான்னு ஒரு அம்மா இல்லைன்னு சொன்னா, இந்த தினகரன்கிறவரை யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? நீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் இல்ல, இருந்தப்ப ஒற்றை தினகரன் எங்க குடும்ப இருந்தாரு? ஆட்சி முறையை கட்டமைக்கிறாங்க. எப்படி? ஒற்றை குடும்ப ஆட்சி முறையை வந்து கட்டமைக்கிறாங்க தமிழகத்துல அப்படின்ற ஒரு செய்தி இருக்குல்ல, பார்வை இருக்குல்ல. இப்ப நான் மேற்சொன்ன நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல, நான் மேற்சொன்ன நடவடிக்கை எல்லாம் நீங்க ஒருத்தருடைய இடத்த காலி பண்ணிட்டு ஒருத்தரை கொண்டு வந்து ஃபுல் பண்ணீங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ வந்து நிரப்புவதற்கு ஒருத்தரை எடுத்துட்டு வந்து உள்ளார வச்சீங்க. இதெல்லாம் நான் இப்போ குறிப்பிட்டு வந்த செய்திகள். இந்த பிசிசிஐ விவகாரத்திலிருந்து, தர்மேந்திர பிரதானிலிருந்து, பியூஷ் கோயலிலிருந்து வரிசையா நான் சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு ஸ்பேஸ நிரப்புறதுக்கு கொண்டு வந்த ஆட்கள். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி எங்கேயாவது ஸ்பேஸ நிரப்புறதுக்காக வந்தாரா? யாரையாவது காலி பண்ணிட்டு வந்தாரா? இல்ல அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்றதை நீங்க பார்த்துட்டு பேச வேண்டாமா? சார், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இது ரொம்ப கசப்பான உண்மையாக இருந்தாலுமே இதுதான் உண்மை. வாரிசுன்னு சொன்னா அழகிரி வந்தாரு, வாரிசு தான். சோபிச்சுட்டாரா அரசியல்ல? அரசியல்ல பெரிய இடத்துக்கு வந்துட்டாரா? எனவே திறமை இருப்பவர்கள், கொள்கை உள்ளவர்கள், அரசியல் பொது வாழ்க்கையில் ஒரு லட்சிய நோக்கோடு பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இலக்கு நிர்ணயித்துக் கொண்டு இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்புணர்வோடு இயங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மட்டும்தான் நிலை பெறுவார்கள். மற்றவர்கள் நிலை பெறாமல் போவார்கள். நீங்க யாராக இருந்தாலும் சரி. கலைஞர் வீட்டிலேயே ஃபெயிலியர் ஆன உதாரணங்கள்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஏன் நான் அதை சொல்றேன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். மக்களுக்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அப்பதான் அவர்கள் வெற்றி பெற முடியுமே தவிர, என்னதான் கலைஞர் வீட்டில இருந்து ஒருவர் வந்தாலுமே கூட, கலைஞர் வீட்டில இருந்து வந்துட்டாருங்கிறதுக்காக எல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. முத்துவை ஏத்துக்கிட்டாங்களா மக்கள்? அழகிரியை ஏத்துக்கிட்டாங்களா மக்கள்? முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியை தான் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர் மிசா சிறை கொட்டடியில் அனுபவித்த கொடுமைகள். அதன் பிறகு நெடிய பயணத்தை அவர் மேற்கொண்டு வந்திருக்கிற அவருடைய அரசியல் பாதை, அவருடைய அரசியல் அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், இவற்றையெல்லாம் பார்த்து படிப்படியாக அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இப்போது வந்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சராக சிறப்பாக செயல்படுவார். கொள்கை ரீதியாகவும் அவரிடத்திலே ஒரு புரிதல் இருக்கிறது. அரசை கொண்டு செலுத்துவதிலும் ஒரு மதிநுட்பத்தோடு இயங்குகிறார். அரசு இயந்திரத்தை மிக இயல்பாக நடத்துகிறார். எந்த இடத்திலும் ஒரு சின்ன சங்கடங்கள் கூட வந்து விடாமல் திட்டத்தை அமல்படுத்துகிறார். அரசு அதிகாரிகளை நேர்த்தியாக அணுகுகிறார். மக்கள் நலத்திட்டங்களை நான் குறிப்பிட்டதை போல 63 விழுக்காடு மிக வேகமாக கொண்டு சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார். இதை விட ஒரு தகுதி என்ன சார் வேணும்? எனவே அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சராக அவர் நியமிக்கப்பட வேண்டும்னு அந்த கட்சி முடிவு பண்ணுது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த கட்சியினுடைய கருத்து தான். நாளைக்கு அந்த கட்சி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பால்டாயில் குடிச்சிருவீங்களா? அரசியல்ல துறவரம் பூண்டுருவீங்களா? நாளைக்கு ஒரு கட்சி அந்த கருத்து ஒண்ணு சொல்றாங்க சார். அந்த கட்சியினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழுல, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல, பொதுக்குழு செயற்குழுல கூடி முடிவு பண்றாங்க. ஆனா இனிமேல் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பாருன்னு முடிவு பண்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? மக்கள் பெரும்பான்மையை அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதோ அவர் முதலமைச்சராக இருப்பார். 2026 தேர்தல் வருது, முடிஞ்சா நீங்க வீழ்த்திருங்க இந்த பிரச்சாரத்தை சொல்லி. உதயநிதி ஸ்டாலின் வர்றது வாரிசு அரசியல் தானே சார். இதை தமிழ்நாட்டுல வந்து நீங்க பேசுங்க சார். தமிழ்நாட்டுல மேடை போடுங்க சார். இதற்கு முன்பு மோடி வந்து வரிசையா மேடை போட்டுக்கிட்டே இருந்தார்ல, அந்த மாதிரி மேடையை போடுங்க. 2026 வந்து நீங்க பேசுங்க. மக்கள் நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டா ஜனநாயக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தட்டும், நாங்க மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம், நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற நிலைக்கு திமுக வருவாங்க இல்லையா? எனவே தேர்தல் களத்தில் நீங்கள் வீழ்த்துவதற்கு உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால் வாருங்கள், 2026 சந்திப்போம். ஆனால் துணை முதலமைச்சராக அவர் வர வேண்டும் என்று மக்களும் விரும்புகிறார்கள், அந்த கட்சியும் விரும்புகிறது. அவர் துணை முதலமைச்சராவது இன்னும் கூடுதல் பலத்தை தமிழ்நாடு அரசுக்கு சேர்க்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். இதுல இப்போ நீங்க சுட்டிக்காட்டினது போல, இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக சில விஷயங்கள் நடந்தது. அதுல வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு செய்தி வெளியானது. அதுல பணி நியமனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகாக வந்து ஒரு ட்விட்டர்ல ஸ்பேஸ்ல வந்து பேசிய எச் ராஜா வந்து சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாரு. இப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு உதய ஸ்டாலின் தகுதி வாய்ந்தவராக இருப்பாரா? அதே அந்த அந்த எண்ணம், அந்த எதிரிகளுக்கு அந்த எண்ணம் வரக்கூடுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்தை நிரப்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இயல்பாகவே எனக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு சார். கலைஞர் வந்து ஸ்பான்டேனியஸா அடிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர்கிட்ட பெரியாரினுடைய கொள்கைகளும் அண்ணாவினுடைய நாவன்மையும் எப்போதுமே
இருக்கிற காரணத்தால் பலரும் எதிர்க்கிற நிலையில் இருந்தாலுமே கூட கலைஞரை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவார்கள். அதற்கு காரணம் அவரிடத்துல இருந்த அடர்த்தியான கொள்கையும் அவரிடத்துல இருந்த அண்ணாவினுடைய நாவுண்மையும். நீங்க கலைஞரிடத்துல பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது. தலையை சீவுவேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரர்கள் தமிழ்நாட்டுல அறிவிக்கிற ஒரு சூழல் வந்துச்சு. மற்ற தலைவர்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? கொந்தளிச்சிருப்பாங்கல்ல. ஓ, என் தலையை நானே சீவ முடியாது, நீ எங்க இருந்தியா வந்து சீவ போறேன்னு கேட்டார். இதுதான் கலைஞர். எனவே அந்த ஒரு ஜனரஞ்சகமாக அந்த நொடி பொழுதிலும் மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குல்ல, இது கலைஞருக்கு மட்டுமே வைத்தது. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த உணர்வு யாருக்கு இருக்குன்னு கேட்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு இல்ல. நான் வெளிப்படையாகவே சொல்றேன், அதனால ஒன்னும் வருத்தம் இல்லை. முதலமைச்சர் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை போலவே இருக்கிறார். அவர் எப்போதுமே ஒரு தலைவராகவே பேசுகிறார். அவர் இயல்பாக பேசுவது என்பது இந்த மாதிரி கலோக்கியலா பேசுறது என்பது ரொம்ப சொற்பமா, எப்பயாவது அவர் ஜாலி மூட்ல இருந்தா பேசுறது. எப்பவுமே கலைஞர் மாதிரி அவர் பேசுறது இல்லை. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசுறாரு. கலைஞருடைய கொள்கைகளை உள்வாங்கி கொள்கிறாரு. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிரிட்டிசைஸ் பண்ணவன் தூக்கு மாட்டி தொங்குற அளவுக்கு கமெண்ட்டை பாஸ் பண்ணி விட்டு போயிடுறாரு பளிச்சுன்னு. இது கலைஞருடைய ஸ்டைல் சார். இப்ப நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இயல்பாகவே, ஆனா அது என்ன சொல்லணும்ன்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அண்ணா மாதிரி வர முடியுமா? அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? இது எப்ப சொல்லுவாங்க? அண்ணா செத்த பிறகு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் கலைஞர் மாதிரி வராதுங்க. கலைஞர் இருந்தா இப்படி செய்ய மாட்டாரு. இத கலைஞர் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க, கலைஞர் செத்த பிறகுதான் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? என்னதான் இருந்தாலும் கலைஞர் மாதிரி வராதுங்க அப்படின்னு சொன்னவங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனோன்னு ஆக போகிறார் என்கிற அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே என்ன சொல்றாங்க? என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் மாதிரி உழைச்சு வந்திருக்க. ஏன்டா நீங்க தானே சொன்னீங்க ஸ்டாலின் குடும்ப அரசியல் செய்யறாரு, கலைஞருடைய புள்ளங்கிறதுனாலயே வந்துட்டாருன்னீங்க. இப்ப திடீர்னு நீங்களே சொல்றீங்களா ஸ்டாலின் மாதிரி உழைச்சு வந்திருக்க வேணாமா? வட்ட பிரதிநிதியா இருந்து மிசால கைதாகி எல்லாம் பண்ணி வந்தாரு, இவர் திடீர்னு இளைஞர். இது எதுக்காகன்னா சார், ஒரு தலைவரை உயர்த்துவது இன்னொரு தலைவரை தாழ்த்துவதற்காக. இந்த யுக்தி எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய ஹெச் ராஜா இப்ப என்ன செய்ய போறாரா? ஹெச் ராஜாக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிப்போச்சு. இப்ப டெய்லி மைக்குக்கு முன்னாடி நிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இப்ப அவருதான் அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய சேர்மன். எனவே அந்த சேர்மன் மைக்கு முன்னாடி நின்னே ஆகணும். இப்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் மைக்கு முன்னாடி என்ன பேச போறாரு, அவர் பேசுகிற கருத்துக்கு துணை முதலமைச்சர் என்ன எதிர்கருத்து சொல்ல போறாருன்றத ஆவலோடு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒருவனாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா நிச்சயமா ஒண்ணு மட்டும் சொல்லுவாரு, ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு சொன்னார்ல. இப்ப என்ன சொல்லுவாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி, மோர் டேஞ்சரஸ் தன் ஸ்டாலின் சொல்வதற்கான வாய்ப்புகளை அவரே உருவாக்குவார். ஏன்னா அந்த சனாதான விஷயத்துல சனாதானிகளை பின்னி பெடல் எடுத்த பெருமை நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு என்பதை நாம் பார்த்தோம். அதை விட இன்னும் கூடுதலாக அவர்களினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் அதை அடித்து நொறுக்குகிற இடத்தில் ஒரு போர் வீரனை போல உதயநிதி ஸ்டாலின் மிளிர்வார் ஒளிர்வார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.